டார்லிங் ஓவியா. சத்தியமா சொல்ற, ஒருத்திய இந்த அளவுக்கு நான் இம்ப்ரெஸ் ஆனதே கிடையாது. ஒருத்திய பார்க்கும்போது இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனது நான் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பார்க்கும் போதில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேரக்டர், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டராவது அவங்க சரி ஓகே விடுங்க, அவங்க அப்படிதான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கூட பேசுறதா இருக்கட்டும், கம்யூனிகேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே கட் பண்ணிட்டு அவங்க அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுருவோம். பட் ஓவியா, யூ ஆர் ஜஸ்ட் அ ஸ்வீட் ஹார்ட். நீங்க இன்னைக்கு யோசிச்சுட்டே இருந்த ஒரு பிக் பாஸ்ங்கிற ஒரு ஷோ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா சத்தியமா பொய் சொல்லக்கூடாது. அதுக்கான ஒரு மெயின் ரீசனே நீங்களா இருக்கீங்க. பிகாஸ் ஒன்னும் இல்ல, யூ ஆர் ஜஸ்ட் யோர் செல்ஃப். யூ ஆர் சோ கியூட், யூ ஆர் சோ பியூர் ஃப்ரம் யோர் ஹார்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன, நான் இப்படிதான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற லெவல்ல நீங்க இருக்கீங்க. ஸோ தட் இஸ் ஒன் பிக் பியூட்டிஃபுல் கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இந்த கேரக்டரை ஏத்துக்க மாட்டாங்க. ஓவியா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ், சப்போர்ட் ஓவியா. எஸ், என்னன்னா ஒரு சிங்கிள் பர்சன்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஓவியா பண்றது எல்லாமே வாவ் அப்படின்னு இல்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுமே இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேசும்போது இது பண்றதா இருக்கட்டும், ஸோ நான் வேலை பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அது என்ன ஆகும்னா ஹவுஸ்மேட்ஸுக்கு கொஞ்சம் ப்ரோவோக் ஆகும். ஸோ அதையுமே ஈஸியா டீல் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம், சொல்லலாம். பட் அதுல ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்சம் நாங்க எதுக்கு அப்படி சொல்லணும் அப்படிங்கிற லெவல்ல இருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், ஓவியா, யூ ஆர் அ ஸ்வீட் ஹார்ட், யூ ஆர் டார்லிங், யூ ஆர் அமேசிங். ஸோ யாருக்காகவும் நீங்க உங்களை மாத்திக்க வேணாம். ஜஸ்ட் பி யோர் செல்ஃப் லைக் ஹவ் யூ ஆர். வி லவ் யூ அ லாட். நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்கு. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் நைஸ் டு நோ அபவுட் யூ. இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு மெஸ்மரைசிங்கா இருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். பாப்போம், இன்னும் 70 days இருக்கு, என்ன நடக்கும் இந்த 70 daysலன்னு. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஆக்சுவலி எஸ், எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் அந்த கான்வர்சேஷனை ஜூலி அண்ட் ஓவியாவுக்கு நடந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் காட்டினீங்கன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கு யார் என்னங்கிறது அங்கேயே தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் மேபி அட்லீஸ்ட் ஓவியாவை கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ லெட்ஸ் see, நாங்க சொல்றது எங்க கேட்பாங்க, அவங்க போடுறதுதான் நம்ம பார்க்கணும். என்ன பண்றது. சோ 1 hour 24/7 நடக்கிற ஒரு விஷயத்த 1 hourல அவங்க கிறிஸ்பா காட்டுறது, மேபி நாங்க தப்பா ஜட்ஜ் பண்றதோ இல்ல அதை பார்த்த உடனே நாங்க ஒரு டிசிஷனுக்கு வர்றதோ வேணாம். So let's see what is happening till 70 days to go. பாப்போம்.